ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டர் பார்ட் 1 பார்க்க போகிறோம். ஓகே காய்ஸ், போய் நீங்கள் இன்ட்ரோ பார்த்துட்டு வாங்க. நம்ம ஷாப்புக்குள்ளே போயிட்டு சூப்பர் மார்க்கெட் தேவையான பொருட்களை நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எல்லா பொருட்கள்லேருந்து ஒவ்வொரு பொருட்கள் வாங்கிக்கலாம். நம்ம இப்போதைக்கு சுகர் பவுட்ரு மட்டும் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா நம்மக்கிட்ட இப்போ 50 ரூபா தான் இருக்குது. அதுக்குள்ளே என்னென்ன வாங்க முடியுமோ எல்லா பொருளும் நம்ம வாங்கிட்டோம். பர்ச்சேஸ் பொருட்களை எங்கே வரும் ப்ரோ நீங்கள் கேட்டிங்கன்னா, பொருட்கள்லாம் இந்த வெளியில் நிற்கும். சரி, வெளியில் நிற்காது, வந்திருக்கும். ஒவ்வொரு பாக்ஸ் எடுத்து போய் நம்ம இருக்கிற போய் செல்ஃபில் போய் ஒவ்வொன்றா வச்சுக்கலாம். மறக்காமல் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விலை வச்சுக்கலாம் கைஸ். இப்போதைக்கு வாங்க எல்லா பொருளும் நம்ம வேகமாக வச்சுக்கலாம். ஒரு நீயே விலை வைப்பேன்னு கேட்டிங்கன்னா, இப்படி தான் ஒவ்வொரு பொருளுக்கும் நம்மளே விலை வச்சுக்கலாம். எல்லா பொருளுக்கும் நம்ம சீக்கிரம் வச்சிடலாம். ஓகே கைஸ், வாங்க நம்ம போய் ஷாப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன். ஃபஸ்ட்டு கஸ்டமர் வந்துட்டார். நம்ம என்னென்ன பொருள் வாங்கலாம்னு பார்ப்போம். இருங்க. என்ன ப்ரோ, என்ன மட்டும் வாங்கிட்டு வந்துட்டார் இவர். சரி, ஓகே, வாங்க நம்ம இதுக்கு மட்டும் நம்ம பில் பண்ணிக்கலாம். கேஷாக கொடுத்துருக்காரு. எவ்வளோ? 95 ரூபா முடிச்சு கொடுக்கணும். அதுக்கு 5 ரூபா மட்டும் கொடுத்துக்கலாம்ல. என்னப்பா நீங்கள் கேம்லேயும் இந்த சில்லறை எடுத்து கொடுக்குறோன்னா கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும் எல்லாத்துக்கும். ரெண்டாவது கஸ்டமர் யார் வராமா போயிருங்க. ரெண்டாவது கஸ்டமர் அக்கா வந்திருக்காங்க. சரி வாங்க, அக்கா என்னென்ன பொருள் எடுக்காங்க பார்ப்போம். 2 பொருள் எடுத்து வந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், 2 பொருள். ஓ, இவங்க கார்டு எடுத்து வச்சுருக்காங்கப்பா. ஃபஸ்ட்டு போன கஸ்டமர் கேஷு, 2வது கஸ்டமர் கார்டா? ஓகே. இதே பேசிகிட்டு இருக்க சர்க்கிளில் 3வது கஸ்டமர் வந்துட்டாங்க. அவர் 2 பொருள், இவரும் கார்டு. இப்படியே தான் கைஸ் ஒவ்வொரு கஸ்டமருக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க போகிறோம். இதை பேசிகிட்டு இருக்க 4வது கஸ்டமர் வந்துட்டாங்க. 4வது கஸ்டமர் என்ன இருக்காரு? இருக்கும். சீக்கிரமாக பில்லை போட்டு அனுப்பித்துறேன் வேறு. ஓகே, வாங்க சீக்கிரம். 5 ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்காங்கப்பா. நம்ம 25 செக் அவுட் பண்ணுவோம் கைஸ். இந்த வீடியோ முடிவுக்குள்ளே 25 செக் அவுட் பண்ணிக்கலாம். அப்புறம் கைஸ், நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். நம்ம ஃப்ரீ ஃபயர் வீடியோவும் போட்டுட்ருக்கோம். முடிஞ்சால் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சரி, ரெக்வஸ்ட் கொடுத்துக்கோங்க, அக்செப்ட் பண்ணிக்கன்னு சொல்கிற பாருங்க. கொடுத்தலாம் சீக்கிரம். வாங்க கைஸ், அடுத்த கஸ்டமர் வந்துட்டாங்க. இவங்களுக்கு சீக்கிரம் செக் அவுட் பண்ணிட்டு கேஷை வாங்கிக்கலாம். நம்ம ப்ராடக்ட்டும் கொஞ்சம் கொஞ்சம் காலியாகிட்டே போகுது. சீக்கிரம் நம்மளும் அடுத்த ப்ராடக்ட் வாங்கி வைக்கணும். ஒரே ட்ரெஸ் 2 கஸ்டமர் இருக்காங்க. ஒரே ட்ரெஸ் போட்டு முடிஞ்ச டே 1 முடிஞ்ச உடனே செகண்ட் டே ஆச்சு கொஞ்சம் சுற்றி பார்ப்போம் கைஸ். வெளியில் சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து வெளியில் என்னென்ன மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்க்க போகலாம். இன்னும் ஒரு கஸ்டமர் கூட ஆளக்கணும். இதுக்கு மேலே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க கைஸ். இன்டர்நெட் கஃபே சிமுலேட்டர் 2ல் பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தேன் நினைக்கிறேன். அந்த வீடியோ கேம் பிளே எடுத்து வச்சுருந்தேன். அந்த வீடியோ ஃபுல்லாக இந்த இதாகிடுச்சு, டெலிட் ஆகிடுச்சு. எப்படி டெலிட் பண்ண எனக்கே தெரில. சரி விடுங்க, அதை விடுங்க. ப்ராடக்ட் தான் வச்சுருக்கோம் நம்ம. சரி, 10 கஸ்டமர் தான் வந்திருக்காங்க நம்ம கடை ஷாப்புக்கு இது வரைக்கும்.
கஸ்டமருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்கப்பா. என்ன பேசுகிறதுன்னு தெரில கைஸ். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்னும் 200 சப்ஸ்கிரைபர் போகிறதுக்கு இன்னும் 2 சப்ஸ்கிரைபர் தான் தேவை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு கைஸ். பேசுறது என்ன பேசுன்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கும் கஸ்டமர்ஸ் கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க போல். 3 பேர்லாம் வந்திருக்கோம். வாங்க கைஸ், உங்களுக்கு நம்ம சார் நம்ம பில்லை போட்டு முடிச்சிடலாம். சில்லறை கொடுக்க தான் பெரும் வேலையாக இருக்குது போல். அவ்வளோதான் கைஸ், அது சாயங்காலம் ஆக போகுது. மணியை பாருங்கள், 6 மணி. மணி மட்டும் எவ்வளோ வேகமாக போகுதுப்பா. லைட் சுவிட்சு, இதை லைட் சுவிட்சு போட்டிருக்கான். ஆனில் தான் இருக்குது, அப்போ இருட்டாக தான் இருக்கிறது கடை. நைட் ஆனால் கொஞ்சம் கஸ்டமர்ஸ் கொஞ்சம் கம்மியாக வர ஆரம்பிச்சிடுறாங்க போல். சீக்கிரம் முடிச்சிடலாம். பொருட்கள் வேறு காலியாகிட்டே போகுது. மணியை பாருங்க, 8:30 ஆச்சு. 9 மணி. அதுக்குள்ளேயும் 21 கஸ்டமர்ஸ்க்கு ஒரு வழியாக போட்டு முடிச்சிட்டோங்க. கஸ்டமர் 9 மணிக்கு மேலே டைம் ஓட மாட்டேங்குது. 9 மணிக்கு மேலே க்ளோசிங் டைம் போல் கைஸ். க்ளோசிங்னு வந்துச்சு. க்ளோசிங் பண்ணி பார்ப்போம். டே க்ளோஸ். நம்ம கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டோரேஜை பார்த்துருவோம் கைஸ். இதான் நம்ம ஸ்டோரேஜ். வெளியே போகணும்னு நினச்சோம்ல. வாங்க நம்ம திரும்பிட்டு நம்ம வெளியே போவோம். நம்ம சுற்றி பார்த்துட்டு வரோம் வெளில போயிட்டு. இங்கே இருந்தால் ஸ்பான் ஆகிறாங்க போல் மக்கள் எல்லோரும். ஓகே கைஸ், இந்த வீடியோ தடவை முடிச்சுக்கலாம். நம்ம பார்ட் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ்.